மத்த பொலிட்டீஷியன்ஸ் மாதிரி இல்லப்பா நீங்க. நீங்க வேறதான். இப்படி அண்ணாமலை அவர்களை பத்தி மதன் கௌரி அவரே அவரோட வாயால சொல்லிட்டாரு. உண்மையிலே அண்ணாமலை வேற லெவல் தான்ப்பா. இப்படிதாங்க அண்ணாமலை அவர்களோட ஆதரவாளர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப சமீபத்துல அண்ணாமலை அவர்கள் மதன் கௌரி அவர்களுக்கு கொடுத்த பேட்டி தான் பயங்கர ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்குங்க. இந்த ஒரு பேட்டியை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மதன் கௌரி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எதிராக நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பேசியிருக்காரு. இப்படி இருக்கும்போது மதன் கௌரிக்கு அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேட்டி ரொம்பவே ஒரு முக்கியமான பேட்டியா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம இந்த பேட்டி கிட்டத்தட்ட 57 நிமிஷம் போச்சுங்க. உண்மையிலே இந்த பேட்டியை பார்த்தவங்க அண்ணாமலை அவர்களை பிடிக்காம இருக்கவங்க கூட அவங்களுக்கு அண்ணாமலை பிடிச்சு போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு மதன் கௌரி கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பொறுமையா அண்ணாமலை அவர்கள் எல்லாருக்கும் புரியும்படி எல்லா விஷயத்தையுமே விளக்கியிருந்தாரு. இதை பார்க்கும்போது இப்படி ஒரு பொலிட்டீஷியனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா தாங்க வந்திருந்துச்சு. இது மட்டும் இல்லாம அந்த பேட்டியும் பயங்கர வைரலா போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸையும் தாண்டி கடந்து அந்த ஒரு பேட்டி போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த பேட்டி ரிலீஸ் ஆன உடனே 3 ஆன் ட்ரெண்டிங் 4 ஆன் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல ட்ரெண்டிங்ல வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த அளவுக்கு இந்த பேட்டியை எல்லாருமே தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பேட்டியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு மதன் கௌரி அவர்கள் சொன்ன விஷயம் தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா போயிருச்சுங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த இன்டர்வியூலாம் செட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க, கஷ்டமான கேள்விகளை கேளுங்க பரவாயில்லன்னு சொல்லியிருந்தீங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா மத்த பொலிட்டீஷியன்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, கஷ்டமான கேள்விலாம் இல்ல, சும்மா தொட்டும் தொடாம பட்டும் படாம பேசிட்டு போவாங்க. ஆனா நீங்க டஃப்பான கொஸ்டின்ஸை என்ன வாலண்டியரா கேட்க சொன்னீங்க. இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. என்ன கேள்வியை வேணா உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. இதனால உங்களை இன்டர்வியூ பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னு சொல்லி மதன் கௌரி அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதை பார்த்துட்டு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே அண்ணாமலையை பயங்கரமா பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா, மதன் கௌரி வாயிலே அண்ணாமலை அவர்கள் மத்த பொலிட்டீஷியன் மாதிரி இல்ல அப்படின்ற வார்த்தை வந்திருக்குன்னா, அப்ப அண்ணாமலை அவர்கள் எவ்வளவு தூரம் ஒரு நல்ல மனுஷனா இருப்பாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேருக்கு அண்ணாமலை அவர்கள் கிட்ட பிடிச்ச விஷயமே இதுதாங்க. ஏன்னா மத்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட சித்தாந்தத்துக்கு ஒத்து போற மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் போய் இன்டர்வியூ கொடுப்பாங்க. அந்த இன்டர்வியூ கூட பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டட் இன்டர்வியூவா இருக்கும். இது மாதிரிதான் பல விஷயங்கள் நடக்கும். ஆனா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெளிப்படையா யாரெல்லாம் அவருக்கு எதிராக இருந்தாலுமே கூட அவருக்கெல்லாம் போய் இன்டர்வியூ கொடுப்பாரு. மதன் கௌரிக்கு மட்டும் இல்லாம தந்தி டிவி இது மாதிரி பல பேருக்கு அண்ணாமலை அவர்கள் இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இதை பார்த்து தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, இவரோட ஸ்ட்ரென்த்தே இதுதான். ஏன்னா யாருக்கிட்டையுமே பயப்படாம நீங்க கேள்வி கேட்க போறீங்க, நான் பதில் சொல்ல போறேன். நீங்க என்ன கேள்வி வேணா கேளுங்க, அதுக்கு தகுந்த பதில நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கரெக்டா பதில் சொல்றாரு. பாத்தீங்களா, இதுதான் அவரோட ஸ்ட்ரென்த். இந்த ஒரு வெளிப்படைத்தன்மை தான் எல்லாருக்குமே அண்ணாமலைகிட்ட பிடிச்சதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவர் கோவையில போட்டிடுறான்னு சொன்னவனே கோவை தொகுதியே ரொம்ப பரபரப்பா மாறி பொறுத்து பார்க்கலாம். கோவை தொகுதியில அண்ணாமலை அவர்கள் வெற்றி வாகையை சூடுவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.